வெற்றி களஞ்சியம் ட்ரெய்னிங் சென்டர். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, 2010 பிசி கொஸ்டின் பேப்பர் மாடல் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 2008, 2009 இந்த 2 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் மாடல் பார்த்திருக்கோம். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 3லிருந்து 4 கொஸ்டின் கண்டிப்பா வருஷம் வருஷம் வந்து எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் எல்லாமே இதுல வரும். கன்டினியூவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2ஆம் நிலை காவலர், பெண் காவலர் 2010 மாடல் கொஸ்டின் பேப்பரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கம்பரை ஆதரித்த வள்ளல். இப்ப வந்து இந்த கொஸ்டின் வந்து கம்பரை ஆதரித்த வள்ளல் சொல்லி தான் வரும். அப்ப வந்து கம்பரை புரந்த வள்ளல் அப்டி சொல்லி வரும். யாருன்னா சடையப்ப வள்ளல் தான் கம்பரை ஆதரித்த வள்ளல். அடுத்த கொஸ்டின். சிந்தாமணி காப்பீட்டின் தலைவன் யாருன்னா சீவகன். சிந்தாமணி காப்பீட்டின் தலைவன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சீவகன். அடுத்து ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட். ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட். இது வந்து 2018ல கேட்டாங்க. அதுக்கப்புறம் கூட கேட்டுட்டே இருக்காங்க. இத வந்து கன்டினியூவா பார்த்துக்கலாம். அடுத்து தூரப்பார்வை சரி செய்ய பயன்படுவது எது அப்டின்னா, குவி லென்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்டின்றது. கிட்ட பார்வைய சரி செய்றது குழி லென்ஸு. தூர பார்வைய சரி செய்றதுக்கு குவி லென்ஸு. அடுத்த கொஸ்டின். வினாடி ஊசலின் அலை நேரம் எவ்வளவு அப்டின்னா, 2 வினாடிகள் தான். வினாடி ஊசலின் அலைவு நேரம் வந்து 2 வினாடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிலிம்சால் கோடுகள் இதன் பக்கவாட்டில் குறிக்கப்பட்டிருக்கும். கப்பல்களோட பக்கவாட்டில் குறிக்கப்பட்டிருக்கும். 2021 கொஸ்டின் பேப்பர்ல வந்து கண்டிப்பா இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்திருப்போம். அதே கொஸ்டின் பேப்பர் தான். இது வந்து 2010லயே கேட்டிருக்காங்க. இது வந்து புதுசா பார்த்தவங்க எல்லாரும் புதுசா தெரிஞ்சிருக்கும். ஓல்டு கொஸ்டின் பேப்பர ரிவிஷன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அது கொஞ்சம் எளிமையா இருந்திருக்கும். அதேபோல இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரும் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எதிர்பார்ப்போம். மனிதனின் ஒலி உணரும் திறன் எவ்வளவுனா 20 வாட்ஸ்ல இருந்து 20,000 வாட்ஸ் வரைக்கும். அடுத்த கொஸ்டின். மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யாருன்னா பாரடே. மைக்கேல் பாரடேன்னு சொல்லுவோம்ல. அவர் தான் வந்து மின்காந்த தூண்டலை கண்டறிந்தார். அடுத்த கொஸ்டின். ரிப்பீட்டடா இருக்கு கொஸ்டின் இதெல்லாம். மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா CH4. மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு CH4. தேநீரில் அடங்கியுள்ள அமிலம் என்னன்னா டானிக் அமிலம். தேநீரில் அடங்கியுள்ள அமிலம் டானிக் அமிலம். அடுத்த கொஸ்டின். ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் இது. பிராஷ் முறையில் பிரித்தெடுக்க தனிமத்தின் பெயர் என்னன்னா சல்பர். பிராஷ் முறையில் எந்த தனிமத்தை பிரித்தெடுக்கப்படுகிறாங்க அப்படின்னா சல்பரை தான் பிராஷ் முறையில பிரித்தெடுக்கப்படுகிறாங்க. தூய தங்கம் எத்தனை கேரட்டை கொண்டது அப்டின்னா, 24 கேரட்டை கொண்டது. தூய தங்கம் கேட்டா 24 கேரட். ஆபரண தங்கம் எத்தனை கேரட் அப்டின்னா, 22 கேரட். ஏன்னா 2 கிராம் வந்து செப்பு சேர்ப்பாங்க. அப்பதான் வந்து அது ஆபரணமா செஞ்சு நம்மளால அணிய முடியும். அடுத்து வந்து நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவதுன்னா, நிக்கல் எஃகு. நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது நிக்கல் எஃகு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சோடியத்தின் குறியீடு என்னன்னா Na. Na லெவல் வந்து சோடியம் சொல்லுவாங்க. சோடியத்தின் குறியீடு வந்து Na. அடுத்து பிசிஜி தடுப்பூசி கட்டுப்படுத்தும் நோய் என்னன்னா, காசநோய். பிசிஜி தடுப்பூசி எந்த நோய கட்டுப்படுத்துதுன்னா, காசநோய கட்டுப்படுத்துது. அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறை என்னன்னா, இது வந்து என்னன்னா தப்பா இருக்கு. பாலி பாலிபேஜியா அப்படின்றது தான் சரியான ஆன்ஸர். பாலிடிப்சியா என்ன அப்படின்னா, பாலிடிப்ஸ் வந்து அதிக தாகம் தண்ணீர் எடுக்கிறது தான் பாலிடிப்சியா. அதிக சிறுநீர் வெளியேறுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாலியூரியா அப்படின்னு சொல்லுவோம். அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு மைக்ரானின் அளவு எவ்வளவு அப்படின்னா, 1/1000 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் என்னன்னா HIV. எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் HIV. அடுத்த கொஸ்டின். மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம் என்னன்னா கீழாநெல்லி. யாருன்னு தெரிஞ்ச கொஸ்டின். மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம் என்னன்னா கீழாநெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு எதுன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஒளிச்சேர்க்கையின் போது நம்ம வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடு தான் தாவரம் வந்து சுவாசிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சபாண்ட ரதங்கள் அமைந்துள்ள இடம்னா மகாபலிபுரம். அது இப்ப மாமல்லபுரம் சொல்லக்கூடிய நம்ம நகரம். நமது சகோதரர்கள் ஆட்சி புரிந்த இடம்னா, மருது சகோதரர்கள் ஆட்சி புரிந்த பாளையம் எதுன்னா, சிவகங்கை. நம்ம சகோதரர்கள் யாரு? மருது சகோதரர்கள். அவங்க எந்த ஆட்சி செஞ்சாங்க அப்டின்னா, சிவகங்கை பகுதிய ஆட்சி செஞ்சாங்க. இந்திய தேசிய சின்னம் பின்வரும் கட்டடக்கலையில் இருந்து எடுக்கப்பட்டது. எந்த கட்டடக்கலையிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, சாரநாத் கல்தூன்ல இருந்து. சாரநாத்தோட கல்தூன்ல இருந்து அந்த சக்கரம் எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார்? லாலா லஜபதி ராய். பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் லாலா லஜபதி ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின். சோழர்களின் சின்னம் எதுன்னா புலி. ஆல்ரெடி பார்த்திருந்தோம். சேரர்களோட சின்னமும் தெரியும். பாண்டியர்களோட சின்னமும் நமக்கு தெரியும். சேரர் என்ன? வில். பாண்டியர் என்னன்னா மீன். வங்கப் பிரிவினை நடந்த ஆண்டு என்னன்னா 1905. வங்கப் பிரிவினை நடந்த ஆண்டு 1905. காலை வரிசைப்படி நம்ம என்னென்ன இயர்ல என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். வங்கம் ஒருங்கிணைவு எப்பன்னா 1911. பிரிவானது 1905. ஒருங்கிணைவு 1911. அடுத்த கொஸ்டின். மொகஞ்சதாரோ என்பதன் பொருள் என்னன்னா, இறந்தவர்களின் நகரம். மொகஞ்சதாரோ என்பதன் பொருள் இறந்தவர்களின் நகரம். இதேபோல ஹரப்பா என்பதன் பொருள் என்னன்னா, அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு நற்குடிமகன், நற்குடிமகள் பெற்றிருக்க வேண்டிய தேசபக்தி என்னென்ன பெற்றிருக்கணும் அப்டின்னா, தேசபக்தி, நற்கல்வி, சகிப்புத்தன்மை இவை அனைத்தையும் வந்து ஒரு நல்ல குடிமகனும், ஒரு நல்ல குடிமகளும் கண்டிப்பா இதெல்லாம் பெற்றிருக்கணும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பௌத்தர்கள் கொண்டாடப்படுவது என்னன்னா, புத்த பூர்ணிமா. புத்தர்கள் கொண்டாடப்படுவதுன்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்பான். 2த்துக்கும் ஒரே தான் பேரு. புத்த பூர்ணிமா. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவுனா 22. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. நெக்ஸ்ட் கொஸ்டின். சத்தியமேவ ஜெயதே முதலில் எழுதப்பட்ட மொழி என்னன்னா சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் மொழி அது என்னன்னா தேவநாகரி. தேவநாகரி மொழியில எழுதப்பட்டிருக்காங்க. பெரிய நகரங்களில் செயல்படும் அமைப்பு என்னன்னா மாநகராட்சி. பெரிய சென்னை போல பெரிய நகரங்கள்ல எந்த அமைப்பு செயல்படும் அப்படின்னா மாநகராட்சி அமைப்பு தான் செயல்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் உயிர்நாடி கிராமங்கள் என்று குறிப்பிடப்பட்டவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். இந்தியா உயிர்நாடி கிராமங்கள் என்று சொன்னவர் வந்து காந்தியடிகள். சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்ட அணை என்ன? பக்ரானங்கள் தான் சட்லஜ் அணையோட குறுக்குல கட்டப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு எதுன்னா கோதாவரி. தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு கோதாவரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கங்கை நதி கழிமுகத்தில் காணப்படும் தாவரங்கள் எதுனா சுந்தரவன காடுகள். கங்கை கழிமுகத்தில் காணப்படும் தாவரங்கள் வந்து சுந்தரவன காடுகள் தான். கிரீன்விச் தீர்க்கக்கோடு என்பது 0 டிகிரி தீர்க்கக்கோடு. கிரீன்விச் தீர்க்கக்கோடு என்பது 0 டிகிரி தீர்க்கக்கோடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நீண்ட கால சராசரி வானிலை எவ்வாறு அழைப்போம் அப்படின்னா, நீண்ட கால சராசரி வானிலை வந்து காலநிலை சொல்லிட்டு அழைப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சணல் பயிர் அதிகமாக விளையும் மாநிலம் எதுனா மேற்கு வங்கம். சணல் பயிர் அதிகமாக விளையும் மாநிலம் மேற்கு வங்கம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இப்ப வரைக்கும் ரிப்பீட்டட்ல கேட்டுட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் பகுதி என்னன்னா நெய்வேலி. பழுப்பு நிலக்கரி லிக்னைட் சொல்லக்கூடியது எங்க கிடைக்கும் அப்படின்னா நெய்வேலி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கலம்ப உறுப்புகள் எத்தனை அப்படின்னா கலம்ப உறுப்புகள் 18. இந்த கலம்ப உறுப்புகள் எத்தனை? 18. சேர மன்னர் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் என்னன்னா வில். ஆல்ரெடி சோழ மன்னர் இதே கொஸ்டின் பேப்பர்ல வந்தது. இப்ப சேர மன்னர்களோட கொடியில இருக்கு. இப்ப கொஞ்சம் அப்டேட்டா கேட்பாங்க. அப்ப சேர, சோழ, பாண்டியர் மன்னரோட மொத்த ஹிஸ்டரி நம்ம படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிறிஸ்துவ கம்பர் என புகழப்படுவது யாருன்னா எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை. கிறிஸ்துவ கம்பர் என புகழப்படுவோர் எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை. ஆண்மான் என்ற பொருள் தரும் சொல் என்னன்னா கலை. ஆண்மான் என்னும் பொருள் தரும் சொல் எதுன்னா கலை. பெண்மை போற்றும் பெருங்காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். பெண்ணோட பெருமைய வந்து சிலப்பதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க. அதனால பெண்ணின் பெருமையை போற்றும் நூல் வந்து சிலப்பதிகாரம். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எதுனா திருக்குறள். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். புரட்சி கவிஞர் என மக்களால் போற்றப்படுவர் யாருன்னா பாரதிதாசன். புரட்சி கவிஞர் என்ற மக்களால் போற்றப்படுபவர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பகுபதத்தில் அவசியம் அமைந்திருக்க வேண்டிய உறுப்புகள் எதுன்னா பகுதியும் விகுதியும் தான் பகுபதத்துல அவசியமா அமைந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மலையும் மலை சார்ந்த நிலப்பகுதி எதுன்னா குறிஞ்சி. மலையும் மலை சார்ந்த பகுதியும் என்னன்னா குறிஞ்சி. ஓகேங்களா? நம்ம எல்லாரும் இத வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப சூப்பரா வந்து பார்த்திருப்போம். அடுத்தது என்ன அப்டின்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மூலியமா நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களோட ஃபிரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து கண்டிப்பா வந்து எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆகுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரிப்பீட்டடா நம்ம எல்லா கொஸ்டின் பேப்பரும் பார்ப்போம். தேங்க் யூ.